வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்றைக்கி தேதி ஆகஸ்ட் 31 சனிக்கிழமை. கீழ திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரங்க. இது காலைல 4:30 மணிக்கு எடுத்தது. அப்போ பார்க்கும்பொழுது இன்றைக்குள்ள ஸ்லாட் எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. 31ஆம் ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. 1ஆம் இன்னைக்கு காலையில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 12,938 டிக்கெட்டு நேற்று மாதிரி இப்போயும் அவைலபிள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 13,000 டிக்கெட்டு நாளைக்கு காலையில் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கான டிக்கெட் அவைலபிள் இருக்குது. இது காலைல 4:30 மணிக்கு எடுத்தது. கீழ திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏத்தாப்பில் இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சீனிவாசம், அலிப்பதி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே டிக்கெட் கொடுக்குறாங்க. நாளைக்கு ஒரு 12,000 டிக்கெட்லேருந்து ஒரு 15,000 டிக்கெட் வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக கொடுத்துட்ருக்காங்க. இது கூட்டத்தை பொறுத்து மாறும். அதில் இன்றைக்குள்ள ஸ்லாட்டில் ஒரு 15,000 டிக்கெட் இன்றைக்கி ஈவினிங் உள்ள ஸ்லாட் அது முடிஞ்சிச்சுங்க. நாளைக்கு காலையில் கொடுக்குற ஸ்லாட் ஒரு 12,000லேருந்து 15,000 டிக்கெட் கொடுப்பாங்க. அதில் உள்ள ஸ்லாட்டு இப்போ போயிட்டுருக்கு. இன்றைக்குள்ள ஸ்லாட் பார்த்திங்கன்னா மத்தியானம் 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. அது மாதிரி நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா விடிய காலையில் 3, 4, 5, 6ன்னு ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. அதில் உள்ள டிக்கெட்டு இப்போ போயிட்டுருக்கு. இது ஒரு 4:30 மணிக்கு 12,900 டிக்கெட்னா கண்டிப்பாக இன்றைக்கும் ஒரு 7, 8 மணிக்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குங்க. நேற்று இப்படி தான் இருந்தது. நேற்று மத்தியானம் வரைக்கும் டிக்கெட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃப்ரீயாக தான் இருந்தது நேற்று. வாங்கிறதுக்கு ஆள் இல்லாத அளவுக்கு நேற்று ஃப்ரீயாக தான் இருந்தது. அது மாதிரி இன்றைக்கும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும் போல இருக்குது. மறுபடியும் 5:30 மணிக்கு பார்க்கலாங்க. இது 6 மணிக்கு எடுத்ததுங்க. அது 5:30 மணிக்கு எடுக்க முடியல. 6 மணிக்கு பார்க்கும்போது 8,053 டிக்கெட்டு கிட்டத்தட்ட அவைலபிள் இருக்குங்க. இந்த 1 ஹவரில் 1.5 மணி நேரம் ஆகுது. இந்த 1.5 மணி நேரத்தில் 5,000 டிக்கெட்டு கிட்டத்தட்ட போயிருக்கு. 13,000 டிக்கெட் பார்த்தோம். இப்போ 8,000 டிக்கெட்டு கிட்டத்தட்ட 1 ஹவரில் 5,000 டிக்கெட்டு போயிருக்கு. 5,000 டிக்கெட்டுங்கிறது வந்து அதிகம் தாங்க. 3 லைன்லையுமே 3 கவுண்டர்லையுமே கூட்டமாக இருக்குன்னு தான் அர்த்தம். 3 இடத்துலையுமே ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கு எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 8,000 டிக்கெட் இப்போ 6 மணி ஆச்சு. 8,000 டிக்கெட்னா இது கன்ஃபார்மாக இன்னொரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குங்க. இதே கூட்டம் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா இன்னொரு 2 ஹவர்ஸில் காலி ஆகிடும். ஆனால் இப்படி சொல்ல முடியாது. விடிய காலில் வந்தவங்க எல்லோரும் இப்போ வாங்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி சனிக்கிழமை எல்லோரும் தரிசனம் பார்க்கறது நிறைய பேர் வருவாங்க. எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதே லைனில் ஒரு 10 மணி வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. கீழ திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன் இந்த வாரம் பூரா டைட்டாக இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ 2 நாளாக ஃப்ரீயாக கிடச்சிக்கிட்டு இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிங்க. இது எப்போ ஃப்ரீயாக இருக்கும், எப்போ அதிகமாகவங்களாம் சொல்லவே முடியாது. இந்த வாரம் பூரா வந்து வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக இருந்தது. செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் ஃப்ரீயாக இருந்தது. மற்ற வாரம் பூரா வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டு ஃபுல்லாக இருக்குது. இப்போ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை அப்டேட் இப்போ கொடுத்துருக்காங்க. புதன்கிழமை கூட பார்த்தீங்கன்னா 31 கம்பார்ட்மெண்ட்டு ஃபுல்லாகி வெளியில் நின்றுட்டுருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. ஃப்ரீ தர்ஷன் டைமிங் வந்து 18 மணி நேரம் போட்டிருக்காங்க. எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபுல்லாகி பக்தர்களும் வெளியில் க்யூ லைனில் நிற்கிறாங்கன்னு போட்டிருக்காங்க. ஆனால் நேற்று இன்றைக்கும் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் கூட்டம் குறைஞ்சதுனால இன்றைக்கி ஃப்ரீ தர்ஷன் கூட்டம் கண்டிப்பாக குறையிறது வாய்ப்பு இருக்குங்க. அதுமாதிரி நாளைக்கும் ஃப்ரீ தர்ஷனில் நேராக போகிறவங்களுக்கு கூட்டம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டிடிடிலேயே அக்காமடேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள். கீழ திருப்பதியை பொறுத்த வரைக்கும் நேரடியாக நீங்கள் ரூம் போய் எடுக்கணும், ஆன்லைனில் பண்ணல, நேரடியாக தான் போய் எடுக்கணும், அது வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து விஷ்ணு நிவாசம் மட்டும்தாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்புல இருக்க விஷ்ணு நிவாசம் மட்டும்தான் நேரடியாக போய் ரூம் எடுக்க முடியும். மற்ற எங்கேயுமே கிடையாது. எல்லாமே ஆன்லைன் தான். சீனிவாசம், மாதவம் இந்த மாதிரி பில்டிங்லாம் எதுவுமே நேரடியாக போய் எடுக்க முடியாதுங்க. ஆஃப்லைனில் மட்டும்தான் எடுக்கணும்னா நீங்கள் வந்து விஷ்ணு நிவாசம் மட்டும்தான் போகணும். அதுவும் பார்த்தீங்கன்னா 340 ரூபா ரூம் கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஏசி ரூம் எல்லாம் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது அவைலபிள் இருக்கிறது இல்லை மேக்ஸிமம். நார்மலாக பார்த்தீங்கன்னா 340 ரூபா, 300 வாடகை ப்ளஸ் ஒரு 40 ரூபா, 340 ரூபாய் ரூம் கொடுப்பாங்க. நல்ல பெரிய ரூமாகவே இருக்கும். பட் அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகுதுங்க. காலையில் 6 மணிக்கு கவுண்டர் திறப்பாங்க, சாயங்காலம் 6 வரைக்கும் திறந்துருக்கும். ஒரு கவுண்டரில் ஒரு 25 பேர் க்யூ லைனில் உட்கார வச்சு பூட்டிடுறாங்க. அவங்க காலியான பொறுத்த மறுபடியும் அடுத்த 25 பேரை உள்ளே விட்றாங்க. அந்த மாதிரி தான் சிச்சுவேஷன் இப்போதைக்கு இருக்குது. கண்டிப்பாக ரூம் கிடைக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஆகுங்க. அவள் தானே வெயிட் பண்ணால் தான் ரூம் எடுக்க முடியும். ஏன்னா காலியாக தான் கொடுப்பாங்க. க்யூ லைனில் வெயிட் பண்ணி தான் நீங்கள் வாங்கணும். திருமலையில் இருக்கிற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வெளில போகிற வேலையெல்லாம் கிடையாது. இதில் நீங்கள் க்யூ லைனில் நின்று வெயிட் பண்ணி தான் வந்து போய் தான் வாங்குற மாதிரி இருக்கும். பாருங்கள், கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா அப்படியே அதை விட்டுட்டு வெளியில் போய் ப்ரைவேட் ரூம் எடுத்து தங்கிறது ரொம்ப நல்லதுங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்புலையும் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயும் நிறைய ரூம்கள் இருக்குது. நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். திருமலையை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் நேரடியாக ரூம் எடுக்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் கூட. அது வந்து நீங்கள் போகிற நேரத்தை பொறுத்து. விடிய காலையில் 5 மணிக்கு கவுண்டர் திறந்துருவாங்க. நீங்கள் 5 மணிக்கு அங்கே இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு 7 மணிக்குள்ள ரூம் கிடச்சிருங்க. ஏன்னா 5 நைட்டு பூரா ரூம்லாம் காலி பண்ணியிருப்பாங்க. அது ரூம் எல்லாமே வேகண்ட்டாக இருக்கும். 5 மணிக்கு கவுண்டர் திறக்கும் பொழுது அங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ண எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவரில் ரூம் அலாட்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும், கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அந்த விடிய காலம் 5 மணி 6 மணிக்கெலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் ரூம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குங்க. அதிகபட்சமாக 7 மணி வச்சுங்க. 7 மணிக்குள்ளே நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா கூட ஒரு 2 மணி நேரத்துக்கு ரூம் உங்களுக்கு கிடச்சிரும். 9 மணிக்கு ரூம் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் போக கூட்டம் அதிகமாகும். அப்போ ரூம் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுங்க. நீங்கள் ஒரு 8 மணி 9 மணிக்கு போனீங்கன்னா 3 மணி நேரம் ஆகும். 10 மணிக்கு நீங்கள் போக முடியும். அப்போ தான் நான் போய் ரீச் ஆகலாம், வேறு வழி இல்லை அப்படின்னா மத்தியானம் 1 மணி 2 மணி ஆகும் வாய்ப்பு ரூம் கிடைக்கிறதுக்கு. கண்டிப்பாக 1 மணியாவது ஆகும். 3 மணி நேரமாவது கண்டிப்பாக ஆகும். அவங்களே 2 ஹவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் 3 மணி நேரமாவது ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். 10 மணிக்கு நீங்கள் கன்ஃபார்மாக திருமலைக்கு நான் போயிட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரூம் தாராளமாக எடுக்கலாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காமல் நேரடியாக போய் நீங்கள் ரூம் எடுக்கலாம்.
கிடைக்குமா கிடைக்காது யோசனையே பண்ணாதீங்க. நேற்று கூட ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாரு, மணிவண்ணன் ஒரு சப்ஸ்கிரைபர் நேற்று கூட கமெண்ட் பண்ணியிருந்தாரு, 10 மணிக்கு திருமலையில் இருக்கேன், ரூம் அவைலபிள் இருக்குது, நிறையா வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால் 10 மணிங்கிறது சாதாரண விஷயங்க. சாயந்தரம் வரைக்கும் ரூம் கிடைக்கும். அது கூட்டத்தை பொறுத்து மாறுமே தவிர காலையில் 10 மணி 11 மணிக்கலாங்கிறது கன்ஃபார்மாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு திருமலையில் நேரடியாக ரூம் எடுக்கணும் பட்சத்தில் விடிய காலில் போகிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரூம் கிடைக்குங்க. மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.